இந்த தென்னந்தோப்பு பம்பு செட்டு இதெல்லாம் தான் இந்த ஃபுல் வில்லேஜோட அட்மாஸ்பியர் டி. சூப்பர்ல. ஆமாண்டி, கரெக்டா சொன்னடி. அதையும் ஒரு கிளிக் பண்ணுடி. நீ போ, நான் பேசிட்டு வரேன். சரி சரி. ஏ மிஸ்டர், இங்க வாங்க. என்ன, நான் எங்க போனாலும் என் பின்னாடியே சுத்திட்டே இருக்கீங்க? என்ன லவ்வா? இத பாருங்க, அதெல்லாம் வேஸ்ட். எங்க அப்பாவை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அக்கா வேற ஜாதி பையனை லவ் பண்ணா, கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணா. சிகப்பு மாளிகை வெள்ளச்சாமி பொண்ணை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடா? நீ என்ன ஜாதி, என்ன குலம்? ஜாதி என்ன சார் பெரிய ஜாதி? ஐயோ, வேணாடி திவ்யா, விடு, போகாதடி, வேணாடி. இதுக்கப்புறமும் உங்களுக்கு என் மேல லவ் வருமா? உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. திவ்யாவோட அக்காவை கல்யாணம் பண்ணவன ஒரே விட்டா கோயிலே வச்சு வெட்டியிருக்கானுங்க. திவ்யாவை எவன் ஃபாலோ பண்ணாலும் மாயாண்டி ஆளுங்க வெட்டுறானுங்க. இதுக்கு மேலே நீ அந்த பொண்ணு தான் வேணும்னு ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. நம்ம சாமி கிட்ட உத்தரவு கேட்போம். ஓகேன்னு உத்தரவு வந்தா ஃபாலோ பண்ணும். ஓகேவா? ஓகே. ஓகேவாடா? ஓகேடா. ஓகேவாடா? ஓகே, நீ போறா. யாரா ஒருத்தர் எடுங்களடா. மாயாண்டி கிட்ட மாட்டணும்டோ. மாயாண்டியோட ஒரு பொண்ண கால் போறான் அவன் விந்து போச்சு. நான் மாட்டேன்பா. டேய் கதிரு. ஏ சத்யா, குங்குமம் வந்துருச்சுடா. அம்பாலே உன் லவ்வுக்கு ஆதரவு சொல்லிட்டா. உன் லவ் சக்சஸ்டா. யாரா அப்பு பிள்ளை, யாரா அப்பு பிள்ளை தேடிக்கிட்டு இருந்த? இவன் தான் அந்த அப்பு பிள்ளையா? இவதான் இவனோட அம்மாவா? இவளை வச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். டேய் மாப்ள, எந்தரா? அந்த போட்டோல பார்த்தல அந்த டீச்சரா? இவளோட பையன் தான்டா அந்த அப்பு பிள்ளை. இவளை ஃபாலோ பண்ணா அந்த அப்பு பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சலாம்டா. ஓ, உங்களோட புள்ளதான் அந்த அப்பு புள்ளையா? பஸ் வந்திருக்குது, கண்டிப்பா கண்ணுக்குட்டியும் வரும். வெயிட் பண்ணுவான். அப்பு புள்ள வாப்பா. வண்டியை சரி பண்ணிட்டியா? சரி பண்ணிட்டோம். இன்னொரு கோல்ட் ட்ரிங்க். டேய் அவனை அடிச்சு தும்சம் பண்ணுடா. வேணா மாப்ள, இவன் மன்றங்கன்றன்னு வச்சிருக்கிறான். கரெக்டா டைம் பார்த்து தான் இவன் அடிக்கணும். வெயிட் பண்ணுவான். நல்லா பிடிச்சுக்கோங்கம்மா. சரிப்பா, நீ மெதுவா போ. மாப்ள, பசுவும் கண்ணுக்குட்டியும் பைக்ல போறது இதுதான்டா கடைசியா இருக்கணும். ஏய் சத்யா, வாடா இங்க. ஏய் யாரா நீ? வாடா படான்னு கூப்பிட்டு இருக்க. சத்யா புள்ள, இது ரொம்ப தப்பு புள்ள. எதிரா தப்பு? அப்படியே அப்பிடுவேன். ஏய், குறவலைய புடிச்சு அப்படியே தூக்கி போட்டுருவேன். பல பேரோட குறவலைய கூலாக்கி கூல்ட்ரிங்க் சாப்பிட்டவனா. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. நீ பேசல, நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். என் திவ்யா மனசுல அப்பு புள்ளுங்கிற பேரை பதிய வச்சுட்டேல. அவன் மனசுலயும் தூக்க முடியாட்டாலும் உன்னை தூக்குறேன்டா. நீங்க என்னடா என்ன தூக்குறது? நான் உங்களை தூக்குறேன் பாக்குறீங்களா? ஏய், இப்ப நான் தூக்குறேன்டா. எடா கையா, அங்க பாரு உங்க அம்மாவ. எப்படி? அம்மா வேகமா வாங்கம்மா. டேய் என்னடா? கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. யார் இது? லக்ஷ்மி இல்ல? டீச்சர்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. லக்ஷ்மிமா, என்னது? எந்திரிங்க. உங்களை நான் இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, நீங்க நடந்து வந்துட்டு இருக்கீங்க, நான் கார்ல வரேன்மா. இந்த கொடுமை என்னன்னு சொல்லி எதுக்குங்கம்மா? இது திவ்யா தானே? டீச்சர் அம்மா எவ்வளவு தெருவுல வளர்ந்துட்டா? கால் விழுந்து வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இரு.
திவ்யா என்ன படிக்கிறா? 3rd இயர் இன்ஜினியரிங் படிக்கிறேன் டீச்சர். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அப்பு புள்ள எங்க? அப்போ புள்ள இங்கதாம்மா இருக்கான். கோயில்ல விளக்கு போட நெய் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வர போயிருக்கான். அப்படியா? அப்பு புள்ளைய நான் பார்க்கணும் டீச்சர் அம்மா. கண்டிப்பா. அவன் உன்னை விட உயரமா வளர்ந்துட்டான். சத்யா, திவ்யா கிட்ட அப்பு புள்ளன்னு சொல்லக்கூடாதுன்னு மாயாண்டி கத்தி காமிச்சு மிரட்டதெல்லாம் மறந்துடுறா. நம்ம கும்பிட்ட சாமி உனக்கு காமிச்ச வழிதான்டா இது. ஆமாண்டா. ரொம்ப நல்லதா போச்சுடா. இதுதான் நேச்சுரல் இன்சிடென்ட். இப்ப நீ போனா அம்மாவும் நீ தான் அப்பு புள்ளன்னு சொல்லுவாங்க. திவ்யாவும் தெரிஞ்சுக்குவாடா. போடா போடா. ஆமாண்டா, போடா. அத்தை, என்னத்த கண்டவங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன மாமா? மாயாண்டி இவங்க யாருன்னு தெரியுமா? சொன்னது புரியல உங்களுக்கு? ஏன் அத்தை? அவங்க கல்யாணம் இல்ல. ஏன் திவ்யா? ஏன் அத்தை? டீச்சர் அம்மா, மாயாண்டி டீச்சர் அம்மா உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன். ஹாஸ்பிடல் போறது டாக்டர் பேர் போற சரியா ஏன் அத்தை? ஏன் திவ்யா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? டீச்சர் அம்மா, கண்டிப்பா அப்பு புள்ளைய பார்க்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வருவேன். கண்டிப்பா வருவேன் டீச்சர் அம்மா. நான் அப்பு புள்ளைய பார்க்கணும். ஏய், என்னாச்சுடா? நல்லாதான்டா வந்த, திடீர்னு என்னடாச்சு? இந்த மாயாண்டி நினைச்சதாண்டா திவ்யா கிட்ட அப்பு புள்ளன்னு சொல்ல முடியல. டேய், மாயாண்டி உன்னை அப்பு புள்ளன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால, அதுவே நல்லதா போச்சுடா. எப்படிடா? இந்த வர்றா, சின்ன வயசுல அப்பு புள்ளையா 2 பேரும் அன்பை பரிமாறிட்டீங்க. ஆனா வளர்ந்த சத்யாவா அவன் மனசுல ஆழமா நீ பதியணும். மாப்பிள, அப்பதான்டா அது காதலாகி கசிஞ்சு கல்யாணம் வரை கொண்டு போற நல்ல வாழ்க்கை அமையும். இப்ப சொல்றா, நீ சத்யாவா இல்ல அப்பு புள்ளையா? இனிமேல அவளை நான் சத்யாவாவே போய் அப்ரோச் பண்றேன். ஓகே, சூப்பரா. சாப்பிடலாமா? உட்காருங்க. என்னது? கும்கி படம் இங்க எடுத்தாங்களா? மிஸ் பண்ணிட்டேன். திவ்யா, அதோ அங்க மாணிக்க யானையும் கொம்பனும் முட்டிக்கிற சீன் இங்க தாண்டி எடுத்தாங்க. அப்படியா? சத்யா, இங்க பாருங்கடா. என்னடா? திவ்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் யானை இருக்குன்னு பயந்து பயந்து வராங்கடா. லக்ஷ்மி மேனன கொம்பன் அப்படியே மிதிக்க வந்தது இல்ல, அது கூட இங்க தாண்டி எடுத்தாங்க. டேய் ஆமாடா, கும்கியில கொம்பன் யானையை பத்தி பேசிட்டு வராங்கடா. டேய் செம்ம ஐடியாடா. இவ்வளவு நேரம் சிங்கம் புலி மாதிரிலாம் கத்துனீங்கல்ல, டேய் நீ யானை மாதிரி கத்துனீங்கல்ல. டேய் மச்சான், நீ கொம்பை யானை மாதிரி கத்துறா. நான் எப்படியாவது என் லவ் டெவலப் பண்ணிக்கிறேன்டா. நானா? டேய் இது மாணிக்க யானை கத்துற மாதிரி இருக்குடா, கொம்பம் மாதிரி கத்துறா. கொம்பை மாதிரியா? செம்மையா கத்துறாடா. வாங்கடா எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கலாம்டா. அந்த சீன் எடுக்கையில கொம்ப எப்படி தெரியுமா கத்துச்சு? பன்! நீயா? இல்ல இல்ல. ஏய், நீயாடி? இல்லடி. ஒருவேளை மேல எக்கோ வருதாடி சவுண்ட்? எங்க? மறுபடி கத்து. கொம்ப சாவலடி. ஐயோ! இந்த பக்கத்துல தாண்டி வர கொம்ப. வாங்கடி ஓடிடா. வாங்க. வாங்கடி. ஐயோ! ஐயோ! அம்மாடியோ. இங்க என்ன நடக்குது? ஏய்! என்ன பண்றீங்க? சும்மா சிப்ப. டேய். அடி. தூ. ஓகேக்கா ஓகேக்கா. முள்ள பண்ணி. ஷோ, பண்ணில்ல பன்றி. சரியா? அப்பு புள்ளையா போய் அப்ரோச் பண்ணும்போதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா சத்யாவா போய் அப்ரோச் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. சத்யா நீ எங்கேயோ போயிட்டடா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. சாரிங்க, அந்த பள்ளத்துல விழுந்திருந்தா அவ்வளவுதான். என் உயிரை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. திவ்யா வருவான்னா? டேய், புள்ளனோட ஆள் குண்டு கண்ணாடி சொன்னாடா, திவ்யா கம்ப்யூட்டர் கிளாஸ் போறதுக்காக கண்டிப்பா வருவாடா. டேய் அங்க பாருடா, திவ்யா வரா பாருடா. டேய் திவ்யா, ஏ ருக்கு, வாடி. இப்பயாவது உன் லவ் சொல்லிடுறா. டேய் ஆமாடா வராடா. டேய் மச்சான் வெயிட் பண்றா, நான் அவகிட்ட போய் என் லவ் சொல்லிட்டு வரேன். எப்படியாவது லவ் சொல்லிடுறா. ஓகே மச்சான். மெயின் மேட்டரா, உட்றாதடா. ஆல் தி பெஸ்ட். நீ உன் கார்ல வந்திருக்கலாம்லடி. அப்படிலாம் இல்ல, பஸ்ல போனா ஜாலியா இருக்கும். கேரக்டரே டிஃபரெண்ட் டி. கரெக்ட்.
ஹலோ மிஸ்டர். நானா? மிஸ்டர், என்ன பர்ஸ் மிஸ் பண்ணிட்டு போறீங்க? மிஸ்டர்னு சொல்லாதீங்க, என் பேரு சத்யாங்க. என்ன சத்யா? இவ பேர் கூட தான் திவ்யா. சத்யா திவ்யா யா சிங்க் ஆயிடுச்சியா? திவ்யா, ஓ போட்டோ வச்சிருக்காண்டி. ஏன் போட்டோவா? சூப்பரா. ஓ, அசன் நயன்தாரா போட்டோலாம் பாய்ஸ் வச்சிருப்பாங்க, அஜித் விஜய் போட்டோலாம் கேர்ள்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அப்படித்தான் என் போட்டோவையும் வச்சிருக்காப்ல. ஃபேன் நினைக்கிறேன். மனசுக்கு பிடிச்சவங்களோட போட்டோ வைக்கிறது அவங்களோட இஷ்டம். அப்பா என்னடா? இங்க ஒரு நிமிஷம் வாங்கப்பா. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் வாங்கப்பா. எங்கடா கூட்டு போற? வாங்கப்பா சொல்றேன். என்னடா? அப்பா ஒரு சின்ன விஷயம்ப்பா. கடையில் என்ன உன்னை இழுத்துட்டு வந்து சின்ன விஷயம் பெரிய விஷயம் சொல்றா. அது வந்து சொல்றா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அப்பா கிட்டே வந்து சொன்ன பாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப பெருமையா இருக்குடா. அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் உனக்கு கட்டி வச்சிடறேன்டா. யாரா அந்த பொண்ணு? அந்த பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பொண்ணு தான்ப்பா. மகாலட்சுமி மாதிரி இருக்குடா. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு இந்த பொண்ணு தான்டா. நான் உனக்கு கட்டி இருக்கேன்டா. டாடி, நீங்க எங்க? அங்க ஒரு வேலையை வந்த திவ்யா. நான் டிராப் பண்றேன். என் ஃப்ரெண்ட் இருக்கும். ஏறிக்க சொல்லுங்க. வாடி போலாம். ஏப்பா என்னப்பா ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்காது. அது போய் மறந்துடு. ஏப்பா? ஏன் எதுக்கு கேள்வி கேட்காத? என்ன உயிரோட பார்க்கணும்னா அந்த பொண்ணை மறந்துடு. மா 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 இந்த ஊர் வெள்ளச்சாமி அப்பா பார்த்தாருமா. அப்பாவுக்கு அவருக்கு என்னம்மா பிரச்சனை? என்னப்பா நீ வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி பெரியச்சாமி யாரா இருந்தாலும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா உங்க அப்பாக்கு கோவம் தான் வரும். அதுக்காக நீ ஏன் இந்த கடுகு மாதிரி வெடிக்கிற, குக்கர் மாதிரி கொதிக்கிற? போய் வேலை பாரு. அவர் எப்பவுமே அப்படிதான். அவருக்கு தான் பிபி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. மா நான் சொல்றது புரியாம பேசுறேம்மா. வந்தவர் கார்ல வந்தாருங்கம்மா. அவர் கார் வாங்குறதுக்கு முன்னாடியே கடனை வாங்கிருப்பாருப்பா. உங்க அப்பா இருக்காரே, அவர் ஹோட்டல் வைக்கிறதுக்கு முன்னாடி மளிகை கடை வச்சிருந்தாரு, ஜவுளி கடை வச்சிருந்தாரு. குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினாலும் மறக்காம ஞாபகம் வச்சிருப்பாரு. ஓ, எத்தனை நாள் ஆனாலும் அப்பா மறக்க மாட்டாராமா? அப்படித்தான்டா. அப்பா சாமி இப்படியே தப்பிச்சண்டா. அண்ணே மணி என்னண்ணே? 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாமா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். ஏய் தோரன் சந்திரன் சரி அப்படியே போய் அந்த மொட்டை சீக்கிரம் வாங்க போயிட்டு மாமா. தம்பி உனக்கு செல்ல பத்தி தெரியுமாப்பா? செல்ல பத்தி ஓரளவு தெரியுண்ணே. நேத்து போன் பண்ணி என்ன ரொம்ப அசிங்கமா திட்டான்பா. அசிங்கமா? ஆமாப்பா, என்ன திட்டாலும் பரவாயில்லப்பா, என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா திட்டான்பா. உங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டானா? அதே மாதிரி நீ ரெண்டாவது வாட்டி சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துற. அப்படிலாம் சொல்லு. அந்த நம்பர் கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. அப்படியே ஜூஸ் புளிஞ்சிருவான்பா. ஜூஸ்? ஆமாப்பா புளிஞ்சிருவான். ஜூஸ் புளிஞ்சிருவான். புளியறோம். உங்க குடும்பத்தை கேவலப்படுத்து. ஏன்பா? ஐயோ இவன் வேற ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. அண்ணே எனக்கு ஒரு கால் வருது, நீங்க புளிஞ்சிட்டுங்க. நான் ஒருத்தர் புளிய வெட்டி நான் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சொல்றா மொட்டை. மொட்டையா? டேய் நான் மொட்டை எடுத்து உனக்கு எப்படி தெரியும்? டேய் ரொம்ப சொரியாரா, உள்ள இருக்க மூளை வெளியில வந்துற போகுது. யாரா? என் ஆளோட அப்பன். மாட்டனா. விடாத
மாட்டாடா மொட்டை. டேய் செக் கையில கீழே போடுறா 10000 புள்ள கையில தூக்கி பலாக்கொண்டா வழுக்க மாட்டேன். டேய் நான் இங்க இருந்து பண்றதுல உனக்கு எப்படி தெரியுது? எங்க இருந்து பேசுற நீ? நான் எங்க இருந்து பேசுறேங்கறத முக்கியம் இல்லடா. நீ ஆடு வெட்டுறதுல இருந்து ஆய் போற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருக்கேன். அட பாவி ஆய் போறதையும் பாத்துட்ட. டேய் அதிர்ச்சி ஆகாம அப்படியே உட்கார அமைதியா. டேய் நீ எங்க இருந்துடா பாக்குற? நான் எங்க இருந்து பாக்குறேன் தெரியுமா? சேட்டலைட்ல இருந்து உன்னை பாக்குறேன்டா. இது சாக்லேட்ல இருந்து பாக்குறியா? இந்த சாக்லேட்டா? ஆமாண்டா அந்த சாக்லேட்ல இருந்து தான் பாக்குறேன். இதுல இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க. இத கீழ போட்டு உடைச்சிட்டா. அது ஏய் நீ எங்க இருந்து பாப்பட பாக்குறேன்டா. அங்கிள் சத்யா பாப்பா பாஸ்கர் ரொம்ப வருஷம் கழிச்சு துபாயில இருந்து வந்திருக்கான்னு சொன்னாங்க. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். உட்கார்ப்பா 10 வருஷம் ஆயும் மறக்காம இருக்கியே நீதாப்பா உண்மையான ஃப்ரெண்டு. பாஸ்கர் இருப்பா கூட்டு வந்து. சரி அங்கிள். டேய் அப்பு புள்ள வா வா. ஹாய்டா மச்சான் எப்பறா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. இந்தப்ப வந்துரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. ஓகேடா. பரவாயில்லையே சின்ன வயசுல என்ன அப்பு புள்ளன்னு கூப்பிட்ட பேரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். நம்மள மறக்கலாம். கதவு திறந்து தாண்டி இருக்கு. கண்டிப்பா ஆண்டி இருப்பாங்க. வா கூப்பிடு திவ்யா. ஆண்டி 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 வா திவ்யா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. வாங்க தம்பி. ஆமாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாங்கம்மா வந்தேன். ஐயோ பரவாயில்ல உட்காருங்க. வீட்ல நவராத்திரிக்கு கொலு வைக்கிறோம். அம்மா கண்டிப்பா வர சொன்னாங்க. நான் கண்டிப்பா வரேன். நீ உட்காரு. டீ காஃபி ஏதாவது? இல்ல, பரவாயில்ல. டீ காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல ஆண்டி. பரவாயில்லையே பூஸ்ட் ஹார்லிக்ஸ் அது மாதிரி தான் ஓகே. சரி கொண்டு வர சும்மா உட்காரு. இருடி. குடுப்பாங்க குடிக்க வேண்டியது உட்காரு திவ்யா. திவ்யா. வேற இதோ எடுத்துட்டு வரேன். சத்யா திவ்யா பர்ஸ் பர்ஸ் ஆமால. ஹலோ ஹாய். ஏய் இதுல என்ன போட்டுருக்கு பச்சியா? சரிடா மாப்ள. ஏய் நீ திவ்யா தானே? ஆமா. என்ன தெரியல? தெரியலையே. பாஸ்கர். பாஸ்கர். நீ நானும் அப்பு புள்ளலாம் உங்க அம்மா கிட்ட சங்கீத கத்துக்கிட்டுமே. என்ன பேர் சொன்னீங்க? அப்பு புள்ள. அப்பு புள்ளையா?